ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் தேங்காய் பால் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தேங்காவை உடச்சி பல்லாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை நம்ம மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி வாசனைக்காக அரைக்கும் போது ஏலக்காவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வாசனையாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் வடிகட்டியை வச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். அழுத்தி எடுத்துட்டு திரும்பவும் கையால் ஒரு முறை அப்படி புழிஞ்சு எடுத்துடலாம். எல்லா தேங்காயும் வடிகட்டி எடுத்தாச்சு. இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால். திரும்பவும் இந்த தேங்காய் அரைச்ச விழுதெல்லாம் திரும்ப சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். சுவையான தேங்காய் பால் எடுத்தாச்சு. இப்போ தேவையான அளவு சர்க்கரை போட்டு கலந்துக்கலாம். சர்க்கரை பாலில் போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேவையான அளவு வேணும்னா அப்புறம் சாப்பிடும்போது சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சுவையான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.